வணக்கம். 95வதா ஒரு சட்னி பொடி ரெசிபிங்க. இதுக்கு என்ன செய்யணும், அடுப்பத்த வச்சு ஒரு பேன்ல 100 கிராம் தோல் உரிச்ச நிலக்கடலை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 7, 8 மிளகாய் வத்தல் போட்டுக்கணும். காரமா இருந்தா தான் இது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாய் வத்தல் போட்டுட்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பூண்டு பல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து விடணுங்க. இப்போ அதிலேயே தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இது என்ன செய்யணும்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடணுங்க. நமக்கு பொடியாகவே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நேரம் திரிச்சுக்கலாம். அல்லது நம்ம அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு வேணும்னு சொன்னோம்னா நல்லா நைஸாக பவுடர் மாதிரி நுணுக்கிட்டு கொஞ்சம் சட்னியாக வேணுங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சட்னியாக சாப்பிட்டுக்கலாங்க. இது ரொம்ப அதிகமான வேலை இருக்கிறப்ப ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிஃப்டான சட்னி ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.